ஜே என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் பவிலா. தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த வீக்கெண்ட் தான் நான் பேக் டு மை ஹோம், என்னோட ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாம். அவங்க எப்படி தீபாவளி கொண்டாடினாங்க அதெல்லாம் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் போய் பார்க்கல. இன்னைக்கு தான் போகலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 5. ஓகே, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. பை த பை காஃபி அப்படின்னாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு காஃபி ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் ஐ லவ் டு ஹேவ் ஃபில்டர் காஃபி. ஸோ எனக்கு எப்பயுமே காஃபி சாப்பிட்றதும் பிடிக்கும், எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதும் பிடிக்கும். அதனால நான் இன்னைக்கு எப்படி காஃபி போட போறேன்றது தான் இந்த பிளாக்ல காமிக்க போறேன். ஹேவ் அ காஃபி வித் பவிலா. பால் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இப்போ காய்ச்சறதுக்காக. இப்போ டிகாஷன் போடுறதுக்கு ஃபில்டர் ரெடி பண்ணிக்கணும். ஃபில்டர் வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டேன். பசும்பால் கிடைச்சா இட்ஸ் வெல் அண்ட் குட். காஃபி சூப்பரா இருக்கும். பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பேக்கெட் பால்லையுமே ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். ஃபில்டர் காஃபி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிஷினில். 90:10, அதாவது 10% சிக்ரி ஆட் பண்ணி 90% பியூர் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் காஃபி பவுடர் தான். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். பால் காயறதுக்குள்ள நான் வந்து டிகாஷன் போட போகிறேன். இதால இந்த ஸ்பூன் அளவால நான் வந்து 5 ஸ்பூன்ஸ் போட்டுப்பேன் பவுடர். ஸோ தட் நல்ல ஸ்மெல் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். எனக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். நார்மலாக இவ்வளோ தேவைப்படாது, பட் ஸ்டில் நான் வந்து இப்போ டிகாஷன் ரெடி பண்ணிட்டேன். நான் பாலும் காஞ்சாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ காஃபி கலந்துடுறேன். சர்க்கரைக்கு பதில் நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. பாலை இந்த மாதிரி டம்ளரில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். வடிகட்டிக்கிறதுனா வடிகட்டிக்கலாம் நீங்கள். தென் டிகாஷன் ஆட் பண்ணிடணும். அதில் இது நான் சொன்னேன் இல்லையா, 90% காஃபி பவுடர் அப்படின்றதுனால டிகாஷன் கம்ப்ளீட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். கலர் வராது, பட் ஃப்ளேவர் இருக்கும். இது மாதிரி டிகாஷனை ஆட் பண்ண பிறகு நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும். பிகாஸ் சாதா சர்க்கரையாக இருந்தால் நம்ம முதலே சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரைன்றதுனால பால், டிகாஷன், அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஆற்றிடணும். சூடான காரம் காஃபி ரெடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். பை பை.